அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே நம்மை கடந்த வாரம் முழுதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொண்டதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இயற்கை சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் உள்ள வசனத்தின்படி கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்கிற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த நன்மைகளும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நீர் அதிகமாய் தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதம் 118வது சங்கீதம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 118வது சங்கீதம் 13வது வசனம். நான் விழும்படி நீர் என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. மனுஷர்களுடைய வாழ்க்கையில் இந்த உதவியானது மிகவும் தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஒரு உதவி என்கிறது அது மிகவும் அவசியமாக இருக்கிறபடினால சில பேர் சில மனிதர்களுடைய உதவியை நம்பியிருப்பார்கள். மனிதர்களுடைய கரத்தை சில பேர் நம்பிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கர்த்தருடைய உதவியை அவர் சார்ந்து இருக்கிறவராக அவர் அநேக இடங்களில் சொல்லுகிறதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய உதவி. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் தேவனே நோக்கி இருக்கிறவராக காணப்படுகிறார். உதவி அனுப்புகிற, ஒத்தாசை அனுப்புகிற அந்த கண்மலையை நோக்கி, அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறவராக தாவீதுடைய வாழ்க்கை முழுவதும் காணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த வசனத்தில் 18வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நான் விழும்படி அவனோடு கூட இருந்தவர்கள், தாவீதோடு கூட இருந்தவர்கள் தாவீதுக்கு உதவி செய்யாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னா, அவரை தள்ளுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். குழியிலே தள்ளுகிறவர்களாக, கீழே தள்ளுகிறவர்களாக, அவரை தூக்கி விடுகிறவர்களாக அநேக பேர் இல்லாமல் இருந்தபடியினால தான் தனக்கு ஒத்தாசை அனுப்புகிற, தனக்கு உதவியை தருகிற ஆண்டவரை நோக்கி தாவீது அவர் நோக்கி பார்க்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலே தாவீதுக்கு தேவன் உதவி செய்தார் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலே தேவன் தாவீதுக்கு உதவினார் என்று சொன்னால், இதே வசனத்தில் வாசிக்கிறோம், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். விழுந்து போன ஒரு நேரத்தில், மற்றவர்களால் தள்ளப்பட்ட ஒரு நேரத்தில், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நேரத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எல்லாரும் என்னை தள்ளினாங்க, எல்லாரும் என்னை பரியாசமாய் பார்த்தார்கள், எல்லாரும் என்னை கீழே தள்ளிவிடும்படியாக எல்லாரும் நினைத்தார்கள். எல்லாரும் என்னை சுற்றியவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை நினைத்தாலும், ஆனால் என்னுடைய கர்த்தரோ எனக்கு என்ன செய்தார்னா, எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தார். அதனால தான் சங்கீதம் 60வது சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷோட உதவி விருதா. எங்களுடைய இக்கட்டு நேரங்களிலே
எங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளிலே, எல்லாரும் தள்ளி விடுகிற ஒரு சூழ்நிலையிலே, கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தாவீது சொல்ற, நீர் எனக்கு உதவி செய்யுங்க. மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. தாவீதுடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய உதவியை அவர் சார்ந்து இருக்கல, மனுஷனுடைய உதவியை அவர் சார்ந்து இருக்கல. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய உதவியை நாம் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கர்த்தருடைய உதவிக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் தாவீது மனுஷனுடைய உதவியை எதிர்பார்க்கலன்னு சொன்னால், ஏன் மனுஷனுடைய ஒத்தாசையை தாவீது எதிர்பார்க்கலன்னு சொன்னால், மனுஷர்கள் இந்த அவனோடு கூட இருந்தவர்கள், அவனோடு கூட அப்பம் பிட்டவர்கள், அவனோடு கூட சாப்பிட்டவர்கள், அவனோடு கூட நடந்தவர்கள் எல்லாரும் ஒரு நாளிலே தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார்கள். நீங்கள் சங்கீதம் 41வது சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வாசிங்களேன். சங்கீதம் 41:5 சங்கீதம் 41:5வது வசனத்திலிருந்து, அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார்கள். அவனோடு கூட இருந்தவர்கள், தாவீதுக்கு நெருக்கமானவர்கள், தாவீதுடைய சத்துருக்கள், தாவீதோடு கூட இருந்தவர்கள், தாவீதை தள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவன் எப்பொழுது சாவான், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்கிறாங்க. இவனை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவன் எப்போது சாவான், அவன் எப்போ சாவான், அவன் எப்போ சாவான், அவன் எப்போ அழிஞ்சு போவான், அவன் எப்போது அழிஞ்சு போவான் அப்படின்னு சொல்லி தாவீது சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 6வது வசனத்தில், ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். ஒருத்தன் என்னை பார்க்க வந்தா கூட என்கிட்ட அவன் எப்படி பேசுகிறான்னா வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். இருதயத்தில் அக்கிரமத்தை சேர்த்து கொண்டு, என்னை குறித்த அக்கிரமம் அவனுடைய இருதயத்தில் காணப்படுகிறது, அவைகளை எல்லாவற்றையும் அவர்களுடைய இருதயத்தில் சேர்த்து கொண்டு தெருவில் போய் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. எல்லார்கிட்டையும் என்னை பற்றி தப்பாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், தாவீது எந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு பாருங்கள். எப்பொழுது சாவான் என்று பார்க்கிற ஒரு சூழ்நிலை, எப்பொழுது அழிவான் என்று பார்க்கிற ஒரு சூழ்நிலை, வஞ்சனையாய் பேசுகிற ஒரு ஜனங்களோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இருதயத்தில் அக்கிரமத்தை வைத்து கொண்டிருக்கிற ஜனங்களோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முறுமுறுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைக்கிறார்கள். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொன்ன. ஒரு சின்ன வியாதி வந்துருச்சுன்னா சொல்லுவாங்கல்ல, என்ன பாவம் பண்ணான்னு தெரில, இவனுக்கு வியாதி வந்துருச்சு, கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தான்னு தெரில, இவன் இந்த ஒரு சூழ்நிலை. அப்போ தாவீதை சுற்றி இருக்கிறவர்களும் அதை தான் சொல்கிறாங்க, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிறவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுகிற என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் குதிங்காலை தூக்குறாங்க. இது எல்லாம் பண்ணது யாரு தெரியுமா? எப்பொழுது சாவான் பார்த்தவர்கள், எப்பொழுது அழிவான் என்று பார்த்தவர்கள், வஞ்சனையாய் பேசினவர்கள், தெருவில் போய் அக்கிரமத்தோடு கூட தாவீதை பற்றி தூற்றினவர்கள், அவனுக்கு விரோதமாய் பொல்லாங்கை நினைத்தவர்கள், தீரா வியாதி அவனை பற்றி கொண்டது, இனிமேல் அவன் பிழைக்கவே மாட்டான் என்று சொன்னவர்கள்னா யார் தெரியுமா? அவனுடைய பிராண சிநேகிதர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இவர்கள் இப்படிப்பட்டதான சிந்தனை உடையவர்கள் யாருன்னா தாவீதினுடைய பிராண சிநேகிதர்கள். பிராண சிநேகிதர்னா என்னது? உயிர் நண்பன், உயிருக்கு உயிராய் சிநேகித்தவர்கள், உயிர் நண்பன். பாருங்க எந்த சூழ்நிலையில் தாவீது வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவன்
நான் நம்புகிறேன், நான் ரொம்ப நம்புகிறேன், அந்த பிரதரை நம்புகிறேன், அந்த சிஸ்டர் நான் நம்புகிறேன், இந்த நண்பனை நான் நம்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் தாவீது நம்பியிருந்தாரோ அவர்களை எல்லாரும் அடுத்ததில் சொல்கிறார், என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷன், என் கூட சாப்பிட்டவங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஒன்றா இருந்தோம், ஒன்றா படுத்தோம், ஒன்றா போனோம், ஒன்றா வந்து எல்லாமே ஒன்றாவே நாங்கள் செய்வோம், அவ்வளோ ஒரு க்ளோஸ். இப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்கிறாங்கன்னா, தாவீது சொல்கிறார், என் மேல் குதிங்காலை தூக்கினார்கள், என்னை எட்டி உதைக்க நினச்சாங்க, என்னை தள்ள நினச்சாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நான் வாழவே கூடாதுன்னு நினச்சாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நான் எப்போது சாவேன்னு நினச்சாங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் நான் எப்பொழுது அழிவேன்னு பார்த்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு தான் தாவீது சொல்கிறாருங்க, நீங்கள் என்னை தள்ள நினச்சிங்க, நீங்கள் எல்லாரும் நான் விழும்படி நீங்கள் என்னை தள்ளினீங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது யாரெல்லாம் நம்பினாரோ, யாரெல்லாம் தாவீது நம்பினாரோ, பிராண சிநேகிதன், நம்பினவன், அவரோடு கூட சாப்பிட்டவர்கள் எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழும்பினாலும் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம், நம்ம கூடவே இருந்தவர்கள், நம்மோடு கூடவே வாழ்ந்தவர்கள், நம்மோடு கூடவே அப்பம் பிட்டவர்கள், சாப்பிட்டவர்கள், நம்ம நம்பினவர்கள், முழுமையாக நான் ரொம்ப நம்பினவர்கள், இவர்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு விரோதமாக திரும்பி இருப்பாங்க. இந்த பிரதர் நான் ரொம்ப நம்பினேன், இவர் எனக்கு விரோதமாக இதை பண்ணுவாங்க நான் நினச்சி கூட நான் பார்க்கல, இப்படி பண்ணிட்டானே, என் பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு, என் அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே, என் சகோதரன் இப்படி பண்ணிட்டானே, என் சகோதரி இப்படி பண்ணிட்டான், நான் நம்பியிருந்தேனே, என் கணவன் இப்படி பண்ணிட்டார், என் மனைவி இப்படி பண்ணிட்டாங்களே. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நம்ம தள்ளும்படியாய் செய்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் என்னை தள்ள நினச்சிங்க, நீங்கள் எல்லாரும் என்னை தள்ள நினச்சிங்க, நான் விழுந்துருவேன்னு நீங்கள் எல்லாரும் நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் என்னை என்ன செய்தார்? எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. சில நேரங்களில் தாவீதுடைய வாழ்க்கையில் கூட உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தரை நம்புறதை ஒரு நாள் தாவீது விடலை. நீங்கள் சங்கீதம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தாவீது சொல்லுவார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. 22வது சங்கீதம் 1வது வசனத்தில், என் தேவனே, என் தேவனே, இந்த வார்த்தை யார் தெரியுமா சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. எப்போ தெரியுமா சொல்கிறாரு? சிலுவையில் இருக்கும் பொழுது எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. தன்னுடைய மரணத்தினுடைய கடைசி நேரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஏன் என்னை கைவிட்டீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க? அந்த மரணத்தினுடைய விளிம்பில் இருந்து இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ தாவீதும் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா அப்போ பாருங்கள், அந்த மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறவராக தாவீது காணப்பட்டான். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை, இதுக்கு மேலே வாழவே முடியாது. எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, நான் யாரெல்லாம் நம்பினோம் எல்லாருமே என்னை பகைச்சிட்டாங்க, நீங்களும் என்னை கை விட்டுட்டீங்களா, நீங்களும் எனக்கு உதவி செய்யாமல் எனக்கு விட்டுட்டீங்களா? அப்போ தான் தாவீது சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்ன கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? அவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்துச்சு. தாவீதுடைய வாழ்க்கையிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நாளும் அவர் தாவீது ஒரு நாள் கர்த்தரை விட்டு விலகவே இல்லை. பாருங்க, எனக்கு உதவி செய்யாமலும் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் தான் எனக்கு ஒத்தாசை அனுப்புவீங்க நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒத்தாசை அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன், என் கண்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனாலே நீர் எங்களுக்கு என்ன செய்யலை, உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? அல்லேலூயா. ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறீர்? சங்கீதம் 60:11 வாசிக்கும் பொழுது, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி எங்களுக்கு விருதா. இக்கட்டில் நீர் எங்களுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யும், எங்களுக்கு நீங்கள்
உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 37-40 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துர்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் எனக்கு தெரியும். சங்கீதம் 42 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன்னுடைய சொந்த குமாரனான அப்சலோமுக்கு பயந்து தாவீது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கெபியில் போய் மறைந்து கொள்ளுவார். ஒரு கெபியில் போய் அவர் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவராய் காணப்படுவார். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறவராய் தாவீது காணப்படுவார். அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராக தாவீது காணப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதான். தாவீது அநேக மனுஷனுடைய உதவியை அவர் நாடி நாடி அநேகருடைய உதவியை எதிர்பார்த்து தான் தாவீது சொல்கிறாரு, நான் எந்த மனுஷனையே நான் நம்பலை, நான் கர்த்தரையே நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. வாசித்து பாருங்களேன், அந்த 142 சங்கீதத்தில் 142 சங்கீதத்தில் அந்த பிராக்கெட்டில் இருக்கிற அந்த வார்த்தையை மாத்திரம் வாசிங்க. தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கெபியில் இருந்து பாடுறாரு. மஸ்கீல்னா வேதனைன்னு அர்த்தம், மஸ்கீல்னா துயரம் என்று அர்த்தம். துயரத்தோடு பாடுகிறார். என்ன வசனத்தை சொல்றாருன்னா பாருங்க, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆவி என்னில் தியங்கும் பொழுது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர், நடக்கிற வழியில எனக்கு மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். 4வது வசனத்தில் தாவீது சொல்றார், வாசிங்க அந்த வசனத்தை. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய ஒரு ராஜா. என்ன அவர் சொல்றாரு, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாருங்க. நான் வலதுபுறமாக பார்த்தேன், என்னை அறிவார் ஒருவேளை, யாருக்குமே எனக்கு தெரியல, யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவருமே இல்லை, என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவருமே இல்லை. தாவீது பாருங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாருன்னு. என் ஆத்துமாவை விசாரிக்க ஒருவரும் இல்லை. நீ நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, என்ன செய்கிற, எப்படி இருக்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் கூட வந்திருக்கோம்ல. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. நீங்கள் சங்கீதம் 31:12 வாசிக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, செத்தவனை போல எல்லாராலும் முழுமையால் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். செத்தவனை போல எல்லாராலும் முழுமையாக மறக்கப்பட்டேன். ஒருத்தங்க இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாடி எடுக்கிற வரைக்கும் அழுவும், அது எடுக்கிற வரைக்கும் அழுவும். அதை எடுத்துட்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு குளிச்சுட்டா சரியாக போச்சு. சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாள் 3 நாள், மிஞ்சி போனால் 1 வாரம், மிஞ்சி போனால் 1 மாதம், அவ்வளோதான். அதுக்கு மேலே மறந்துடும். அப்படி தானே? தினமும் வருஷ கணக்காக உட்காந்துட்டு அழுகுறோமா? இல்லை. இப்போ தாவீது சொல்கிறா, உயிரோடு இருக்கும் போதே தாவீது சொல்கிறாரு, நான் செத்தவனை போல நான் இருக்கிறேன், நான் செத்தவனை போல நான் இருக்கிறேன், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டுட்டேன். எப்படி செத்து போனவங்களே சீக்கிரமாக மறந்துடுவாங்களோ அந்த சூழ்நிலை இருந்தால் தாவீது சொல்கிறேன், நான் செத்தவனை போல நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன்.
உடைந்த பாத்திரத்தை போலானேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். அந்த 142 வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தில் வாசிக்கும் 4வது வசனத்தில், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என் ஆத்துமாவை விசாரிக்க, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி. தாவீதுக்கு தெரியும் யாரை நோக்கி கூப்பிடணும்னு, யார் தனக்கு உதவி செய்வார் என்று தாவீது அறிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்வார் என்பதை தாவீது அறிந்திருக்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி 5வது வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம். மேலே இருக்கிற வசனத்தில் எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்கிறாரு. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, நீரே என் அடைக்கலம், ஜீவனுள்ளோ தேசத்தில் என் பங்குமானி, என் கூக்குரலுக்கு செவி கொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன், என்னை பின்தொடர்பவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் உன் நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். 7வது வசனத்தில் உமது நாமத்தை துதிக்கும்படி. எப்போ துதிக்கும்படி? குகையில் போய் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, எல்லாராலும் கைவிட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, அடைக்கலம் இல்லாமல் இருக்கும் பொழுது, செத்தவனை போல காணப்படுகிற பொழுது, எல்லாரும் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை துதிக்கிற அந்த ஒரு நாவை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. நீங்கள் யோபினுடைய வாழ்க்கையில் கூட 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லை அல்லவோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே. இவர் சொல்கிறாரு, எனக்கு உதவி ஒன்றும் இல்லையே, எனக்கு உதவியே இல்லை, யார்கிட்டேருந்தும் எனக்கு உதவி வரல. பாருங்க, இந்த யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யோபு பெரிய செல்வந்தனாக இருந்தார். ஆடு மாடுகள், எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தார்கள், எத்தனையோ வேலைக்காரிகள் இருந்தார்கள், எத்தனையோ நண்பர்கள் இருந்தார்கள், உறவினர்கள், உற்றார் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் சத்துரு அவனை தொட்டது நிமித்தமாக எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை காணப்படுகிற பொழுது அவனுக்கு என்று உதவி செய்வதற்கு யாரும் வரல. ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு சாம்பலில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை, எல்லாராலும் பகைக்கப்பட்டு எல்லாரும் தூரமாய் ஓடிப்போன ஒரு சூழ்நிலையில் யோபு காணப்பட்ட பொழுதும் யாருமே அவனுக்கு உதவி செய்ய வரல. அவருடைய மனைவி கூட சொல்கிறாங்க, நீ தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விட்டுரு. அவரை பார்க்க வந்த யோபுவை பார்க்க வந்த அவருடைய நண்பர்கள் எல்லாரும் யோபுனுடைய நிலைமையை பார்த்து மண்ணை வாரி தங்கள் தலையில் போட்டு கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உதவி செய்யணும்னு தோணலை. அவனு ஒரு நல்ல ஒரு 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 ட்ரீட்மெண்ட், ஒரு மருத்துவத்தில் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா எகிப்தியர்லேயே மருத்துவ விஷயங்கள் இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. அப்போ யோபனுடைய காலத்தில் மருத்துவர்லாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம், ஏதாவது உதவி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் வந்தவர்களும் அவர்களுக்கு விரோதமாக தான் பேசுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழுகிற பொழுது எல்லாரும் நம்மோட கூட இருப்பாங்க. ஆனால் எல்லாவற்றையும் நம்ம இழந்து பெறுகிற பொழுது நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் யோபுனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எதெல்லாம் யோபு எழுந்தாரோ அவை எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார். உதவி செய்தது கர்த்தர் தான், உதவி செய்தது கர்த்தர் தான். ஏன்னா கர்த்தர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும், கர்த்தர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய உதவியை பார்க்கலாம், கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது தேவனுடைய உதவி இரட்டத்தனையான நன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க, நமக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. நம்மளும் நிறைய பேருக்கு உதவி செய்திருப்போம், நம்மளும் நிறைய பேருக்கு என்ன செய்திருப்போம்? உதவி செய்திருப்போம். நம்ம யாராருக்கெல்லாம் உதவி செய்தோமோ அதுக்குரிய பலனை தேவன் நமக்கு தருவார்.
நமக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அதனுடைய பலனை தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நம்ம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள். அப்போ நம்ம யாரெல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களே தேவன் என்ன பண்ணுவாராம், ஆசீர்வதிப்பா. தேவன் நன்மை செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆனாலும் நம்மளுடைய கண்கள் யார் மேலே இருக்கணும்னா கர்த்தரையே நோக்கி இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், என்னை பராமரிக்கிறவர், என்னை போஷிக்கிறவர் யாருன்னு கேட்டால் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை நீ புசிக்காத, இந்த கனியை மாத்திரம் நீ புசிக்காத, இது நீ புசிக்கும் நாளில் நீ சாகவாய் அப்படின்னு சொல்லிடுறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை மீறி என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கனியை எடுத்து புசிச்சிடுறாங்க. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. தேவனுடைய சாயலை அவர்கள் இழந்து போன ஒரு சூழ்நிலை காணப்படும் பொழுது சாயங்கால நேரத்தில் ஆண்டவர் அவர்களை சந்திப்பதற்காக வராரு. வந்த உடனே ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். அப்போ ஆதாம் சொல்கிறாரு, நாங்கள் நிர்வாணமாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ற, உன்னை நிர்வாணம் என்று சொன்னது யாரு? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது யாரு? நிர்வாணம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது யாரு? நான் உனக்கு இந்த சகலத்தையும் உனக்கு நான் இப்போ உருவாக்கினேனே. காட்டு மிருகங்கள், நாட்டு பறவைகள், இதில் இருக்க மரம், செடி, கொடிகள், இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் உனக்கென்று தானே நான் உருவாக்கினேன், உனக்கென்று தானே நான் கொடுத்தேன். உனக்கு நிர்வாணம் என்று சொன்னது யாரு? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னது யாரு? நீ ஒன்றுமே இல்லாதவன் என்று சொன்னது யாரு? அப்போது ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, இவர்கள் தேவன் உண்டாக்கின அந்த சர்பத்தின் மீது பழிகளை போடும் பொழுது ஆண்டவர் சாபத்தெல்லாம் கொடுத்துட்றாரு. நீ பிள்ளையை பெருக்கும்போது ஏவாளுக்கு சொல்ல, நீ கர்ப்ப வேதனைப்படுவாய், உன்னுடைய வேதனை மிகுதியாக இருக்குன்னு சொல்லி சாபத்தை கொடுத்துட்றாரு. ரெண்டாவது ஆதாமுக்கு சொல்லும் பொழுது உன்னுடைய வேர்வையினாலே நீ பயிரிட்டு அதனுடைய பலனை நீ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு ஏவாளுக்கு தேவன் என்ன திரும்ப பண்ணார், தோல் ஆடைகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்தாருன்னு வேதத்தில் இருக்கும். அல்லேலூயா. அப்போ கூட தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். நீ ஒன்றுமே இல்லாதவன் நீ நினைக்காத, நீ ஒன்றுமே இல்லாத நீ சொல்லாத, உனக்கென்று நான் ஒரு தோல் ஆடைகளை நான் என்ன செய்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற கிளாத்துலேயே ரொம்ப விலையுர்ந்தது இந்த லெதர் கிளாத்து தான். இந்த விலையுர்ந்து அப்போவே ஆண்டவர் விலையுர்ந்தது அவர்களுக்கு போட்டார். அப்போவே ஆண்டவர் அவர்களுக்கு, நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்தார்னா எப்பவுமே ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் செய்வார். ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். நம்ம தான் சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோன்னா கஞ்சதனம் பண்ணுறோம். இது வேணாம், இது வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு இதை கொடுத்தா போதும், ஆபேலை போல் இது கொடுத்த, காயினை போல் இது கொடுத்தா போதும், அது கொடுத்தா போதுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்கிறது எப்படி செய்வார்னா ஃபஸ்ட்டு கிளாஸை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னு சொல்கிறார், உச்சிதமான கோதுமையினால் நான் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமைன்னா என்னது? ஃபஸ்ட்டு குவாலிட்டி, தரத்தில் ஃபஸ்ட்டு தரம். அப்போ தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஜீவியத்திற்கு எப்பவுமே ஆண்டவர் கொடுக்குறாருன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் இருக்கும். அதே போல் அது மிகுதியாகவும் இருக்கும், நிறையாவும் இருக்கும். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் அவர்களை உருவாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. இல்லை 1-2 மாத்திரை பெற்றுட்டு அப்படியே இருக்காதீங்க. நீங்கள் பழுகணும், நீங்கள் பெருகணும், நீங்கள் பூமியை நிரப்பணும். அப்படி தான் தேவன் நமக்கு உதவி செய்வார். நீங்கள் மனுஷங்கிட்ட போயிட்டு ஒரு 1000 ரூபாய் கேட்டிங்கன்னா, என்கிட்ட 1000 ரூபாய் இல்லை 500 ரூபாய் தான் இருக்குது, இந்தா. ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கொடுங்க, எனக்கு 10,000 ரூபாய் இல்லை 2,000 ரூபாய் தான் இருக்குது, இந்தா எனக்கு அது கொடுங்களேன் அப்படின்னு கேட்டால் மனசே வராது. ஆனால் கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு டபுளாக கொடுப்பார்.
அல்லேலூயா. ஒரு 5 அப்பம் 2 மீன் போதும். இதை கொடுத்தீங்கன்னா 5000 புருஷர்களுக்கு மேலாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உதவியை, அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய, அதனால தான் தாவீது சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரோட உதவியெல்லாம் எனக்கு வேணாம், இந்த மனுஷனுடைய உதவியெல்லாம் எனக்கு விருதா, கர்த்தருடைய உதவி மாத்திரம் எனக்கு போதும், அவர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் உதவி செய்வார் என்று சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நான் பிரசங்கிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த வாரம் முழுவதும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருப்பார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று எல்லாரும் கண்களை மூடி, எனக்கு உதவி செய்கிறவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் 2 நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய ஜீவியத்தில் எனக்கு அநேக உதவிகள் தேவைப்படுகிறது, எனக்கு உதவி செய்கிறவர் நீர் மாத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டான்,